ஓணம் சீரீஸோட 15வது ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது. வெண்டைக்காய் பச்சடி. அதுக்காக 20 வெண்டைக்காய் இதே மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கு. 1.5 கப் அளவுக்கு மீடியம் புளிப்பில் இருக்கிற கட்டியாக இருக்கிற தயிர் ஒரு டைம் பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனுக்குள்ளே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி இருக்கு. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக வேணும். வெண்டைக்காய் நம்ம நல்லா வறுத்தெடுக்க வேண்டியதா. அதுக்குள்ளே கட் பண்ணி எடுத்துருக்கிற வெண்டைக்காய், காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 பச்சை மிளகாய் கூட போட்டு கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. மாற்றி வச்சிருக்கு. அரைக்கிறதுக்காக 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2-3 பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் தண்ணி கூடி ஊற்றி ஒரு டைம் க்ரஷ் பண்ணதுக்கப்புறம் மிச்ச தயிர் ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்செடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கிற வெண்டைக்காய் ஒரு பவுலுக்குள்ளே மாற்றி அதுக்குள்ளே நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற தேங்காயோட மிக்ஸ் சேர்த்துருக்கு. கூடவே 1 கப் அளவுக்கு தயிர், தேவையான அளவுக்கு உப்பு ஊடி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் லூஸாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தயிர் சேர்த்துக்கலாம். 1 கப்பிலிருந்து 1.5 கப் வரைக்கும் தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கு. தாளிச்சு ஊற்றுறதுக்காக 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2-3 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை கூடி சேர்த்து அதுக்குள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நம்ம சூடாக்குறது இல்லை, இப்படியே பச்சையாக தான் நம்ம பச்சடி சாப்பிட்றது. 2-3 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இது கெடாமல் இருக்கும். ஓணம் ஸ்பெஷல் வெண்டைக்காய் பச்சடி ரெடியாக இருக்கு.